உன் பார்வைக்கு முன்னாடி இருக்கிற திரையை விளக்கணும்னு நினைச்சேன். உனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்த நினைச்சேன். உனக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு தெரியுமா? ஏன் பார்வைக்கு முன்னாடி திரை விழல, உன் அறிவுக்கு முன்னாடி தான் திரை விழுந்திருக்கு. அதனாலதான் உனக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னால தெரிஞ்சுக்க முடியல. உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? என்கிட்ட உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்ல. எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதான் இப்ப ஆண்டி குணமாயிட்டாங்கல்ல, இன்னமும் ஏன் என்ன தடுக்கிற? அம்மா தான் தடுத்தாங்க. ஏன்னா உன் மூலமா தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்புறாங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. என் கூட இருந்த குருமாதாவை கூட என்னால காப்பாத்த முடியல. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தரை எப்படி காப்பாத்துவேன்? எனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னோட கவலையெல்லாம் என் குருமாதாவை பத்தி மட்டும்தான். அப்புறம் எதுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க? கிளம்பி போக வேண்டியதுதானே. உனக்கு யார பத்தியும் கவலை இல்லைன்னு சொன்னா உன்னை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீ செத்தாலும் கூட நீ எந்த பக்கம் இருக்கியோ அந்த பக்கம் நான் வரமாட்டேன். உனக்கு என்னாச்சு பியா? ஏன் நீங்க நின்னு அழுதுட்டு இருக்க? இல்ல ஆண்டி, ஒண்ணும் இல்ல. நல்லா தானே இருக்க? சரி, நீ நீ என் கூட கொஞ்சம் வாயே. வா வா வா, ஏன் சொல்றேன். வணக்கம் வணக்கம் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென். இந்த வருஷத்தோட தாண்டியா போட்டிக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இந்த வருஷம் இந்த போட்டியில பங்கெடுக்க போறது யாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீமதி வேதஸ்ரீ ராத்தோர். இவங்க தான் இது வரைக்கும் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. கை தட்டுங்க. அண்ட் அவங்களோட சகோதரியான மோகனா ராத்தோர் இப்பதான் இந்த போட்டியில முதல் தடவையா கலந்துக்கிறாங்க. இவங்களோட பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? மிஸ் பியா அண்ட் ஸ்ரீமதி ரூபி ராத்தோர். இந்த வருஷம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாரு தோக்குறாங்களோ அவங்க காதை புடிச்சு தோல்வியை ஒத்துக்கணும். வெற்றி பெற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அனல் பறக்கிற தாண்டியா போட்டி ஆரம்பமாக போகுது. அது சரி, தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் நடன போட்டியா? धिन तड़ाक आजा उड़ के सराट पैरों से बेड़ी जरा खोल ले।
பயத்தை உருவாக்குற ஒரு அசுர சக்தி வேணும். தெய்வ சக்தியை பயமுறுத்தணும். வேதஸ்ரீ உன்னை அளவுக்கு அதிகமா நம்பி இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ரொம்ப நேரத்துக்கு உன்னால என்னை தாக்கு பிடிக்க முடியாது. தோல்வியை ஒத்துக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்லது. அது மட்டும் நடக்காது. நீதான் சக்தி வாய்ந்தவன்னு நினைக்கிறது தப்பு மோகனா. எதிராளி பலகீனமானவன் நினைக்கிறது முட்டாள்தனம். தோல்வியை சந்திக்க தயாராயிரு. யாரு தோக்க போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தானா தெரிய வரும். வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் நடந்து முடிஞ்ச போட்டியோட வெற்றியாளர் ஸ்ரீமதி வேதஸ்ரீ ராத்தோர் அண்ட் மிஸ் பியா. தோல்வி அடைஞ்ச டீமுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்ல, போட்டியோட கண்டிஷன்ஸ் படி காதை பிடிச்சு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கணும். அம்மாத்தி, ஒரு நிமிஷம் மோகனாக்கா, தோல்வியை ஒத்துக்கங்க. இதுக்கு மேல மறைக்க முடியாது. ரூபி, காது புடி. மோகனா, தோல்வியை ஒத்துக்கோ. கமான் குயிக், காதை புடிங்க.
அடக்கடவுளே, இதென்ன புது பிரச்சனை? இவன் மனுஷனா இல்ல விலங்கா? ஒரு அசுர சக்தியோட உதவி வேணும். தெய்வ சக்தியை பயமுறுத்தணும். தெய்வ சக்தி துணை இருக்குன்னு ஆட்டம் போட்டல்ல வேதஸ்ரீ, இப்ப பார்க்கலாம் உன் தெய்வ சக்தி எப்படி பொழைக்கிறான்னு. சைதாலி, எதுக்காக அஞ்சு நோக்கி ஓடி வருது? அவசரப்படாதீங்க. மோகனா, நீ பண்ண வேலை தானே இதெல்லாம்? அஞ்சுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது என் நோக்கம் கிடையாது. தெய்வ சக்தியை பயமுறுத்தணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த அசுர சக்தி தெய்வ சக்தியை விட்டுட்டு ஏன் வாரிசை ஏன் தாக்குதுன்னு தெரியல. நீ அழ தேவையில்லை. உனக்கு இந்த நிலைமைய இன்னைக்கு உருவாக்குனது யாரு? மோகனா தான் டாடி. ஒரு சின்ன தப்பு பண்ணேன்னு என் ஜடையை அறுத்துட்டாவ. மோகனா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓ நோ, நான் டாடி கிட்ட மோகனாவை பத்தி சொல்லிருக்க கூடாது. அவர் எனக்காக தான் இப்ப மோகனாவோட வாரிசா தாக்கிட்டு இருக்காரு. இந்த அசுர சக்தியை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட சக்தி என்னன்னு இவனுக்கு இன்னும் தெரியல. இப்பவே இவனுக்கு என்னோட சக்தியை புரிய வைக்கிறேன்.
இந்த மோகனாவுக்கு தீய சக்தியோட ரூபம் கிடைச்சதுன்னா அது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாயிடும். மோகனா, என்ன காரியம் செய்யற? குழந்தைங்க இந்த ரூபத்துல உன்னை பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு உறவா வந்திருக்கிற நீ ஒரு தீய சக்திங்கிறது தெரிஞ்சிரும். வேதஸ்ரீ சொல்றதும் சரிதான். என் ஆஞ்ச் என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. என் பையன் ஆஞ்ச் ஒரு அதிசக்தியா மாறுற வரைக்கும் நான் இதை காப்பாத்தி ஆகணும். புல்லட்ஸால எந்த பாதிப்பும் ஏற்படல. அக்கா, துப்பாக்கியோட தோட்டாதோட உடம்பு துடைக்கல. அண்ணா, நமன், வினோதமான காக்கையா இருக்கு. இது சாதாரண காகம் இல்லை, பாதாளத்தோட துவார பாலகன். இதோட புதிருக்கு நம்ம சரியான விடை கொடுக்கலனா இது நம்மள முன்னேறி போக விடாது. கேள்வியை கேளு. எல்லாருக்கும் உடையது, ஆனா கடைசி வர வராதது. அது வழிகாட்டக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடியது. விட்டு பிரிஞ்சா அதை நினைச்சு அழுகதான் வரும். குழப்பமா இருக்கே. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இது போன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். வினோதமான காக்கையா இருக்கு. இது சாதாரண காகம் இல்ல, பாதாளத்தோட துவார பாலகன். இதோட புதிருக்கு நம்ம சரியான விடை கொடுக்கலன்னா இது நம்மள போக விடாது. கேள்வியை கேளு. எல்லாருக்கும் உடையது, ஆனா கடைசி வர வராதது. அது வழிகாட்டக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடியது. விட்டு பிரிஞ்சா அதை நினைச்சு அழுகதான் வரும். குழப்பமா இருக்கே. எல்லாருக்கும் உடையது, ஆனா கடைசி வர வராதது. அது வழிகாட்டக்கூடியது, வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடியது. அதை விட்டு பிரிஞ்சா அழுகதான் வரும். அது என்னவா இருக்கும்? குடும்பம். உன்னோட புதிருக்கான சரியான விடை தந்தை. தந்தையானவன் பிரிஞ்சு போனாலும் வாரிசுகள் சரியான மார்க்கத்தில் நடப்பாங்க. அவன் விட்டு பிரிஞ்சு போனாலும் அவன் நினைவுகள்ல அவங்க வாழ்வாங்க. அதுதான் விடை.
அந்த காக்கா பறந்து போயிருச்சு. நீங்க சொன்னது சரியான விடைதானா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியான விடைதான். தேடி வந்த இடம் இதுதான். இந்த இடம் வெற்றிடமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயமாக கூடிய இடம் இல்லையே இது. இது ஒருவேளை இன்னொருத்தர் செஞ்ச மாயமாய் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.